திரு நடராஜர் ஜோதிட நிலையம் உயர்து பண்டிட் செந்தில்குமார் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு அவரை மோசமான திசையில் வெற்றி கிடைக்க ரகசியங்களை பற்றி நமக்கு சிறப்பான தகவல்களை தர மேடைக்கு அழைக்கின்றோம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை 3வது மாதாந்திர கருத்திற்கு கூட்டத்திற்கு வந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வர்களையும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பானது ஒரு மோசமான திசா புத்தி நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி என்ற தலைப்பில் பேச உள்ளேன். முதலாவதாக இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க. அப்போது நம்ம கரெக்டாக ஒரு ஜோதிடராக இருக்கும்பொழுது அவைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டு கொடுக்கணும். இப்போது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 6 வருஷமாக அவர் நல்லா இருக்கார், மறுபடியும் பார்த்திங்கன்னா 6 வருஷம் அவர் டவுன் ஆகிறார். நம்மக்கிட்ட கேட்குறாருன்னா, சார் நான் போன 6 வருஷமாகவே ரொம்ப நல்லா இருந்தேன், வருமானம் நல்லா இருந்துச்சு, பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருந்துச்சு, ஆனால் இந்த ஒரு 2 வருஷ அளவாகவே எனக்கு தொழில் முடக்கம், பணவரவு சரியாக இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திசா புத்தி தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் மொத்தம் 9 கிரகம் இருக்கும். அதில் 5 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட மீதி 4 கிரகம் சரியில்லைன்னா கூட அந்த திசா புத்தி நடக்கும்பொழுது தான் அவங்க வாழ்வில் அந்த திசா புத்தி நடக்கின்ற காலத்திலே அதிகப்படியான பிரச்சனை அந்த ஜாதகம் வரும். இப்போ எப்படி ஒவ்வொரு திசா புத்தி நடக்கையில் நம்ம எளிய பரிகாரம் செஞ்சு எப்படி அந்த திசையை நமக்கு யோகமாக மாற்றிக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த திசைநாதன் ஒரு நட்சத்திரத்தில், அந்த திசைக்காரகன் அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்பார். அப்போது அந்த நட்சத்திரடைய உணவு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அந்த கிரகம் ஒரு மோசமான நிலையில் இருந்து அந்த திசாபுத்தி நடத்தினா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்து போனீங்கன்னா கர்ம பரிகாரம். அதாவது ஒரு திசை நடக்கின்ற பொழுது கர்மப்பதிவு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கிறார். அந்த நட்சத்திரடைய கர்மப்பதிவு என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள், அந்த கிரகத்தினுடைய பொருள் தானம் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திசை நடக்கிறது, அந்த திசைக்காரகன் என்ற நட்சத்திர சாராதிபதி அனுசு நட்சத்திரம் நிற்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ அனுசு நட்சத்திரருடைய பொருட்கள் நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை நமக்கு ஒரு யோகமாக செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து திசை நடக்குதுன்னு வச்சுங்க, அதோடைய கர்மப்பதிவு யாருன்னா சூரியன். அப்போது சூரியனுடைய காரகத்துவமை பொருளை நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை நமக்கு ஒரு யோகம் செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6, 8, 12 திசைக்காரகன் நடக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த பாவ அதிபதி எந்த பாவத்தில் போய் இருக்குன்னு பாருங்கள், 12 பாவத்தில் எந்த பாவத்தில் போய் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது, மருத்துவ உதவி செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு யோகமான திசையாகவே அது செயல்படும். இப்போது ஒரு திசைக்காரகன் 6ஆம் குடி திசையும் 8 குடை திசையும் 12 குடை திசையும் ஒரு இதில் போய் அமர்ந்திருக்காருன்னு வச்சுங்க. அப்போது லக்னம்னா நம்ம உடம்பில் எந்த பாவத்தை குறிக்கும் அப்படின்னா தலையை குறிக்கும். அப்போது நீங்கள் தலை சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்பற்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் 6, 8, 12ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அமர்ந்தார். 2ஆம் பாவங்கிறது என்ன? முகத்தை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி பல்லை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் 2ஆம் பாவத்தைங்கிறது பல் சம்மந்தமான பிரச்சனை, கண் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது அந்த திசை உங்களுக்கு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஆம் பாவாதிபதி 3இல் இருந்தால் என்ன பண்ணுங்க, 3இல் இருந்தால் என்ன மருத்துவ உதவி செய்கிறதுனா கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, தோள்பட்டு சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும்
அந்த திசை வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படுத்தும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறைந்து ஒரு புண்ணிய கர்மா அதிகரிக்கும். புண்ணிய கர்மா அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது யோகமான திசையாக மாறும். 6, 8, 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுங்களேன். என்ன சார் மருத்துவ உதவி செய்கிறது அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தை குறிக்கக்கூடியது, மார்பை குறிக்கக்கூடியது. அப்போது இருதய சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திசையானது யோகமாக செயல்படுத்தும். அடுத்ததாக வந்து பார்க்க போனீங்கன்னா 6, 8, 12ஆம் பாவாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் இருந்ததுன்னா 5ஆம் இடம் என்பது வவுரை குறிக்கக்கூடியது. அப்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை நமக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் அமர்ந்திருந்தால் 6ஆம் இடங்கிறது என்ன பார்த்திங்கன்னா வயிறை அடிவவுரை குறிக்கக்கூடியது. அப்போ அடிவவுறு சம்மந்தமான பிரச்சனை, குடல் சம்மந்தமான பிரச்சனை, ரெண்டாவது குடல் புண் உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அந்த திசை வந்து நமக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். 6, 8, 12ஆம் பாவாதிபதி 7இல் அமர்ந்ததுன்னு வச்சுங்களேன். 7ஆம் பாவங்கிறது வந்து சிறுநீரை குறிக்கக்கூடியது. அப்போது சிறுநீருக்கு சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து 6, 8, 12ஆம் பாவாதிபதி 8இல் இருந்தால் ஆசனவாயை குறிக்கக்கூடியது. ஆசன சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான திசையை செயல்படுத்து அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் பாவாதிபதி 9இல் அமர்ந்திருந்தால் 9ஆம் இடங்கிறது தொடையை குறிக்கக்கூடியது. தொடை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு, தொடை சம்பந்தமான வலி உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து 6, 8, 12ஆம் பாவாதிபதி 10இல் அமர்ந்திருந்ததுன்னா முட்டியை குறிக்கக்கூடியது 10ஆம் பாவம். அப்போது முட்டி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை வந்து எவ்வளோ பெரிய மோசமான திசையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நன்மையை அளிக்கும். 6, 8, 12ஆம் பாவாதிபதி 11இல் இருந்திருந்தால் 11ஆம் இடங்கிறது வந்து கணுக்காலை குறிக்கக்கூடியது. கணுக்கால் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் வந்து மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை வந்து உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் பாவாதிபதி 12இல் அமர்ந்திருந்தால் 12ஆம் இடங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடியது. அப்போது பாத வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பாத வெடிப்பு உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு யோகமாகவே செயல்படுத்தும். ஸோ இவரெல்லாம் 6, 8, 12ஆம் பாவாதிபதி அல்லது ஒரு திசை நடக்கிறது, அந்த சாராதிபதி 6, 8, 12 நட்சத்திர சாராதிபதி வாங்கி அந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் கூட இந்த மருத்துவ உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுங்க. இப்போ இந்த சூரிய திசை நடந்தால் சூரியன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலி வந்து சூரியன் திசை நடந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நெகட்டிவ் பலன் தான் முதல்ல தரும். அப்போது அந்த திசையில் நமக்கு எப்படி யோகமாக செயல்படுத்துறது அப்படின்னா, சூரியனை எதை குறிக்கும்? எலும்பை குறிக்கக்கூடியது, அதாவது தலையை குறிக்கக்கூடியது. அப்போ எலும்பு சம்பந்தமான, தண்டுவலி சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்வது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா அந்த சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சூரிய திசை நடந்ததுனாவே அந்த வீட்டுக்கு பெண்களுக்கு பிரச்சனை வரும். ஏன் சார் சூரிய திசை நடந்ததுன்னா சூரியன் வந்து சுக்கிரனுக்கு பகை. அப்போ அவங்களுக்கு வந்து சூரிய திசை ஒருத்தர் நடந்ததுன்னா அது கணவராக இருந்தால் மனைவி மூலம் நிறையா பிரச்சனை அந்த சூரிய திசையில் அவர் சந்திப்பார். சார் இதே ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன சார் பண்ணனா, அந்த பெண் வந்து கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் அவங்க அப்பா மூலம் நிறையா பிரச்சனை அந்த ஜாதகர் அந்த திசையில் கண்டிப்பாக கெடுபலன் நடக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வேதகன் யாருன்னா சுக்கிரன், சரிங்களா? அப்போது ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போது வந்து எப்பொழுதும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. பெண்கள் மூலம் அந்த ஜாதகருக்கு கெடுபலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது? இதுக்கு எளிய பரிகாரம்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ரெண்டாவது கோதுமான உணவுப் பொருட்கள், இப்போ வந்து கோதுமை, பிஸ்கட்டு, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுப் பொருளை நீங்கள் தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை ஒரு யோகமாக செயல்படுத்தும். சுக்கிர திசையில் அதாவது சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய உணவுப் பொருள் நீங்கள் எடுத்துக்காதீங்க.
மொச்சப்பயிருக்கு சம்மந்தப்பட்டது குழம்ப நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திசை நடக்குதுன்னு என்றால் பாசகன் ஒருத்தர் இருப்பாருங்க. அப்போ சூரிய திசையில் பாசகன் யாருன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் வந்து நீங்கள் இயக்கும் பொழுது அந்த திசை வந்து உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அப்போது சனி எப்படிங்க சார் இயக்கிறது அப்படின்னா, சனி பகவானா துப்புரவு பணியாளர்கள், ஊனமுற்றோர்கள். அப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியும் நம்ம ஜாதகத்தில் 6-8 ஸ்தானங்களில் மறையாமல் இருக்கணும். ஸோ மறைஞ்சாலும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தானம் பண்ணணும். ஸோ 6-8 மறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சனி சம்பந்தமான பொருளை தானம் கொடுக்கணும். அது சனி சம்பந்தமான பொருளை நாம் ஒரு 6-8-12 திரிகோணத்திலேயோ அல்ல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனுடைய உணவுப் பொருளை நீங்கள் எடுக்கலாம். இப்போ சாப்பிட்றது, எள்ளு மிட்டாய் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு யோகா பலன் நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குது என்றால் வச்சுங்களேன், அப்போ என்ன சார் மருத்துவ உதவி செய்கிறது? ஒரு சந்திர திசை நடக்குது, அதுவே ஸ்தானங்களை மறைஞ்சிருந்தாலோ அல்லது 6-8-12 போய் நடத்தினாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டீங்க, சளி சம்மந்தமான பிரச்சனை, சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். அதே மாதிரி சந்திரன் திசை நடந்ததுன்னா அந்நிய பாஷை பேசுகிறீங்க, அந்நிய மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். எக்காரணத்தை கொண்டு இந்த சந்திர திசை நடக்கையில் அந்நிய பாஷை பேசுகிறவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அதேமாரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வேதகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அப்போது சூரியன் வந்து அந்த பொருளை உணவுப் பொருளை நம்ம இயக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சப்பாத்தி சாப்பிடாதீங்க, கோதுமை பிஸ்கட்டே சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்னங்க சார் பண்ணுறதுன்னா, அப்போது சூரியன் வந்து உங்களுக்கு வேதகன். அப்போது நீங்கள் வந்து கோதுமை பிஸ்கட்டை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், சப்பாத்தியை மறுபடியும் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், கோதுமை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்த திசையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாசகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதே சனி பகவான் சந்திரனுக்கு. அப்போது சந்திர திசை நடந்தாலும் நீங்கள் வந்து சனியை இயக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்கிறது. இப்போ ஆக்சுவலி வந்து செவ்வாய் திசை நடந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கீழே விழுவுறது, வெட்டுக்காயம் ஏற்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அடிக்கடி குடும்பத்தில் சண்டை வர்றது, இந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக நடக்கும். இதை வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா வெட்டுக்காயம் உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இரத்த சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு ஒரு யோகம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகைக்கிரமாக வரும். அப்போ புதனுடைய காரகத்தமாக இயக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செவ்வாய் திசை நடக்குன்னா நியூஸ் பேப்பர் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து எப்பயுமே டாக்குமெண்ட்ஸில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக ஒரு கெடுபலம் நடக்கும். அப்போது இதை வராமல் தடுக்கணும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா புதனுடைய காரக பொருளை நீங்கள் தானம் பண்ணுங்கள். என்ன சார், நான் நோட்டு, பேனா, புத்தகம் படிக்கிற குழந்தைகளுக்கு வாய்ப்பட தானம் பண்ணுறது, எழுது பொருட்கள் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வேதகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா புதனாக தான் வராரு. அப்போது புதனை நீங்கள் இயக்கக்கூடாது. அதே மாதிரி தான் கையெழுத்தை கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் பாசகன்னா சூரியன். அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு 6-8-12 மறையாமல் இருந்தால் சூரியனோட உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடுங்க. கோதுமை சாப்பிட்றது, கோதுமை உணவு சாப்பிட்றது, ரெண்டாவது பிஸ்கட், கோதுமை பிஸ்கட் சாப்பிட்றது, அதை வந்து அப்பாவுக்கு அடிக்கடி உதவி செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை. ஒருத்தருக்கு புதன் திசை நடந்தால் கடன் ஏற்படுத்தும். ஏன்னா காலப்புருஷத்துக்கு 6ஆம் வீடுன்னே வந்து பார்த்திங்கன்னா புதனாக தான் வருவார். அப்போ ஒருத்தருக்கு புதன் திசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எவ்வாறு கடன் பிரச்சனை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், கிறுகிறுப்பு உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்க. கண்டிப்பாக அந்த திசை வந்து உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பகை கிரகமாக வராரு புதனுக்கு. அப்போது சந்திரனா நீங்கள் எப்பொழுதும் ட்ராவல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க.
பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பஸ் ஸ்டாண்ட்னா சந்தனை குடிக்கக்கூடியது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் பொருள் தொலைக்கிறது, பிரச்சனை வர்றது, பயணம் செய்யும்போது ஒரு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த திசையை நமக்கு யோகமாக செயல்படுத்தினோம்னா சந்திரனுடைய பொருட்கள் நீங்கள் தானம் பண்ணுங்கள். அப்போது சந்திரனுடைய உணவுப் பொருள் என்ன கேட்டால் தண்ணீர், நீர், மோர், அந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கருமா குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா புதனுக்கு வேதகன் செவ்வாய். அப்போது செவ்வாய்ங்கிறது துவரம் பருப்பு, சாம்பார் குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான். அப்போது நீங்கள் துவரம் பருப்பு சம்மந்தப்பட்ட சாம்பார் இந்த உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்களையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த துவரம் பருப்பை நீங்கள் நிறையா தானம் பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசகன்னா உங்களுக்கு பலனை கூட்டி கொடுப்பார். அது யாருங்கன்னா சந்திரன். அப்போது சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதோடைய உணவுப் பொருளை தானம் பண்ணுங்கள். சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரத்திலேயோ திருகோணத்திலே இருந்தாலே அந்தனுடைய உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். அடுத்தது குரு திசை. இந்த குரு திசை நடக்கும் பொழுது 6, 8, 12 மறைஞ்சிருந்தா வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக குழந்தைங்களால பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தால் பிரச்சனை வரும். ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அல்லது பணம் கொடுக்கையில் பிரச்சனை வரும். ஸோ இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடல் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு நீங்கள் நிறையா மருத்துவ உதவி செய்யுங்க. அதே மாதிரி மூளை குறைக்கக்கூடியதும் குரு பகவான் தான். அப்போது மூளை பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனை, மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அந்த குரு திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அதே மாதிரி பகைனா சுக்கிரனா வராரு. இந்த குரு திசையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரோடுக்கு மனைவிக்கும் அந்த ஜாதகருக்கும் பிரச்சனை வரும். அதே பெண்களாக இருந்ததுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். அந்த திசை நமக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தணும்னா சுக்கிரனா மேக்கப்பை குடிக்கக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடிய சுக்கிரன், வாசனை திரவியத்தை குடிக்கக்கூடிய சுக்கிரன் தான். அப்போது நீங்கள் வாசனை சம்பந்தமான பொருட்களை நீங்கள் நிறையா தானம் பண்ணும் பொழுது இந்த குரு திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அதே மாதிரி குரு திசை நடக்கும் பொழுது ஜாதகர்களுடைய தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனை வரும். இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கோதுமை தானம் பண்ணுங்க. அந்த சூரியன் 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். ஸோ மறந்தால் இன்னும் உங்களுக்கு கெடுபலம் நடக்கும். அவ்வாறு நடக்காமல் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கோதுமான உணவுப் பொருளை நீங்கள் நிறையா தானம் பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தசாபுத்தியில் மிகப்பெரிய யோகம் நடக்கும். இந்த குரு திசையில் பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தமான பிரச்சனை வருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குறைச்சிக்கொள்ளனா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கோதுமை நிறையா தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்கும். அதே மாதிரி குரு திசை பாசகனியான சனி பகவான். அப்போது சனி பகவானுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா எள்ளை பிடிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் எள்ளு மிட்டாய் தானம் பண்ணுறது, எள்ளு தானம் பண்ணுறது, அதை துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறது, இறந்தவர்களுக்கு வீட்டில் போய் சென்று அங்கே வேலை செய்வது, அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறது. அப்போது இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை குரு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை நடக்கும்பொழுது 6, 8, 12 மறைஞ்சிருந்துன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பெண்களால் பிரச்சனை வரும். இதை வராமல் குறைக்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்க. இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கருமா குறையும். சுக்கரனால பகவானுடைய எந்த பாதிப்பும் வராது. அப்போது அந்த சூரியன் பார்த்திங்கன்னா அதுக்கு பகையாக வராரு. அப்போது சுக்கிர திசை ஒருத்தருக்கு நடக்கிறதுன்னு என்ன, அது பெண்களாக இருந்தால் கணவர் மூலியம் நிறையா பிரச்சனை வரும். அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தந்தையின் மூலம் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சுக்கிரனுக்கு சூரியன் பகை கிரகணம், கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கோதுமை நிறையா தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த திசையை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு வேதகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அப்போது சனி பகவான் வேணாம் நீங்கள் அப்போ அந்த ஒரு சுக்கிர திசை நடக்குதுன்னா எள்ளு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் எடுத்துக்காதீங்க. எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சனி திசை நடக்குதுன்னா எள்ளு மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க, எள்ளு மிட்டாய் தானம் பண்ணுங்க, தூய்மை பணியாளருக்கு உதவி செஞ்சிங்கன்னா அந்த திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா நீங்கள் உங்கள் திசை யோகமாக செயல்படுத்தணும் அப்படின்னா புதனை இயக்குங்க. புதன்னா என்னங்க, எழுதக்கூடிய நோட்டா, பேனா, புத்தகம்,
மற்றும் வாய்ப்பாடு இந்த மாதிரி படிக்கிற பொருள்கள் அனைத்துமே வந்து புதனை குறிக்கக்கூடியதான். அப்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சுக்கிர திசை உங்களுக்கு ஒரு யோகம் செய்யும். அடுத்தது சனி திசைகள். சனி திசை நடந்தாவே வந்து பார்த்திங்கன்னா சனி திசை நடந்தாவே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுபலம் நடக்குங்க. அதேமாரி வேலையில் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அதேமாரி வேலையிலையும் பிரச்சனை நிறையா வரும். இதை வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, பாரம்பரிய நோய் உள்ள நபர்களுக்கு, அப்பாவுக்கு அந்த நோய் இருக்கும் உடனே பையனுக்கு அதே மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதேமாதிரி முழங்கால் வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆயில்மெண்ட்டு, க்ரீம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த சனி திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாய் வந்து பகை கிடக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணும், குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க, மனைவி மூலம் வாக்குவாதம் ஆகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். இதை குறைச்சிக்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வந்து துவரம்பருப்பு. அப்போது துவரம்பருப்பை நீங்கள் நிறைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் நீங்கள் தானம் பெய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த சனி திசையானது மிகப்பெரிய யோகத்தை நடக்கும். அதே மாதிரி வேதகன் அவையே தான். அப்போது செவ்வாயினுடைய வேதகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதே செவ்வாய் தான். அப்போது துவரம்பருப்பு நிறைய தானம் பண்ணுங்கள். கூட பிறந்தவங்க இருந்தால், சகோதரர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவைகளுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த திசை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதேமாரி பாசனா சுக்கிரன். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னா பெண்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க, இனிப்பு வாங்கி தானம் பண்ணுங்க. ஆனால் சுக்கிரன் வந்து அது 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலோ இருந்தால் அந்த திசை வந்து மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ சுக்கிரனுடைய காரகத்தமத்தை 6, 8, 12 மறைஞ்சால் அதை நம்ம இயக்கக்கூடாது, தானம் தான் கொடுக்கணும். அடுத்த திசை வந்து ஒருத்தருக்கு வந்து ராகு திசை. இந்த ராகு திசை நடந்ததுன்னா எப்போவுமே ராகு திசை நடந்ததுன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நோய்க்கு கொடுக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தொல்லைகள், அடிக்கடி மருத்துவ செலவு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தாத்தா மூலியம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். தூரத்தை பயணமாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். இதிலேருந்து வந்து நமக்கு நல்ல யோகமாக அந்த திசை எப்படி சார் செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடிய வியாதி உள்ள நபர்களுக்கு, அதாவது வந்து கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கேன்சர் பிரச்சனை இவைகளுக்கு வந்து நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு வந்து செவ்வாய் தான் பகை கிரகமாக வராரு, சரிங்களா? அப்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் நீங்கள் தானமாக கொடுங்க. ராகு திசை நடந்துன்னு வச்சுங்க, எப்பயுமே சகோதரர் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா இருவருக்கும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், காது சம்மந்தமான பிரச்சனை அந்த ஜாதகருக்கு வரும். எப்பயுமே குழப்பம், டென்ஷன், பகை இந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசன வாய்ப்புள்ள பிரச்சனை உள்ள நபர்களுக்கும், கேது சம்மந்தம்னா காதை குறிக்கக்கூடியது, காது கேட்காத நபர்களுக்கு கூட நீங்கள் மிஷினை வாங்கி கொடுக்கக்கூடியது, ஆசன வாய்ப்புள்ள பிரச்சனை உள்ள நபர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசை உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேதகனாக வராரு. அப்போது வேதகன் செவ்வாயாக வரும் பொழுது துவரம்பருப்பை நீங்கள் நிறையா தானம் பண்ணிங்கன்னா அந்த கேது திசை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், சரிங்களா? இவ்வாறெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மோசமான திசை நடந்தனா கூட இந்த மாதிரி நீங்கள் எளிய பரிகாரம் செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்கங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் எப்படியேப்பட்ட திசையாக இருந்தாலும் கூட ஒரு மோசமான நிலை இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, சரிங்களா? நன்றி. இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் திருச்செங்கோட்டில் திரு நடராஜ ஜோதிட மையம் வச்சுருக்கேன். என்னுடைய செல் நம்பர் 98 657 57 189. இன்னொரு நம்பர் வந்து 95 85 42 22 04. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கலாம். வாஸ்து மற்றும் ஜோதிடம் இரண்டையும் பார்த்துட்டு இருக்கேன், என்னுடைய கான்டாக்ட் செய்யலாம். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் திருச்செங்கோடு பண்டிட் செந்தில்குமார் அவர்கள் 2ஆம் பாவத்தை பற்றியும் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு நிர்வாகிகள் கணேசனும் அண்ணன் ரவி ஜெயக்குமார் அவர்களும் பொன்னோடை போர்த்தி மாப்பிள்ளை மகிழ்விப்பார்கள்.